அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 11வது பாசுரம், கற்று கறவை கணங்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற பாசுரம். இங்கே கற்று அப்படின்ட்டு வர்றதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கத்து அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிப்பாங்க. ஏன்னா ஆண்டாள் ஒரு சின்ன பெண் குழந்தையா, அவங்களுக்கு இந்த வல்லின ஒற்று வச்சு பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதனால இந்த வல்லின ஒற்று வச்சு வர்ற எல்லா பாசுரத்துலையுமே அவங்க அந்த ரகர ஒற்றை மாத்திட்டு தானா போட்டு தகர ஒற்று போட்டு கத்து கறவை கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. அதே மாதிரி நேற்று பாசுரமான நோற்று சுவர்க்கம்னு படிக்க மாட்டாங்க, நோத்து சுவர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. சித்தம் சிறுகாலே ஏத்த கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகர ஒற்றை மாற்றி தகர ஒற்று போட்டு தான் படிப்பாங்க. ஏன்னா ஆண்டாள் சின்ன குழந்தை, அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கற்று கறவை கணங்கள்னு படித்தா தப்பான்னா தப்பு கிடையாது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்படி ஒரு மரபு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக இப்போ அதை மென்ஷன் பண்ணேன். கற்று அப்படிங்கிறத எப்படி வந்திருக்குன்னா, கன்று அப்படின்றதோட மருவிதான் கற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதுகை ஓசைக்காக வந்திருக்கு. கற்று கறவை அப்படின்னா கன்றுகளுடன் கூடிய கறவை மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கற்று கறவை பல கறந்து, இந்த மாதிரி கன்றுகளுடன் கூடிய கறவை மாடுகள் நிறைய இருக்காமா. யார்கிட்ட அப்படின்னா, இந்த பெண்ணை எழுப்ப போறாங்க இல்லையா இந்த பாட்டுல, அந்த பெண்ணினுடைய தகப்பனார்கிட்ட இந்த மாதிரி கறவை மாடுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எவ்வளவு கறவை மாடுகள் இருக்குதுன்னா, கன்றுகளோடு கூடிய கறவை மாடுகளா இருக்குதாமா. அது எவ்வளவு இருக்குது அப்படின்னா அதை எண்ண முடியல. அதனால கூட்டமா சேர்த்துடுறாங்க. இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு எண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா 10 சேர்த்து வச்சு எண்ணிட்டு அப்புறம் மொத்தம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிப்போம். அந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற பசுக்கள் மொத்தத்தையும் எண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அதை கூட்டமா சேர்க்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு பசு கூட்டத்தினுடைய பெயர் என்னன்னா கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி எத்தனை கூட்டம் தான் இருக்குது அதையாவது சொல்லுங்கன்னு சொன்னா அது கூட அவங்களால எண்ண முடியலையா. அவ்வளவு கூட்டங்கள் இருக்குதான். சாதாரணமா வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை தான் எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா கோகுலத்துல இருக்கிற பசுக்களினுடைய எண்ணிக்கையை கூட எண்ண முடியாதாமா. இந்த மாதிரி பசுக்களை கூட்டமாக சேர்த்து அந்த கூட்டத்தை எண்ணலாம்னு பார்த்தா அந்த கூட்டத்தை கூட எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைய பசுக்களை உடையவர் இந்த பெண்ணினுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பெண்ணை போய் எழுப்புறதுக்கு போகும்போது அவங்க உள்ளேருந்து ஒன்றும் பேசல. சாதாரணமா உள்ள இருக்கிற பொண்ணு விடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்பாங்க. இவங்க ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப இன்னொரு அடையாளம் சொல்லுவாங்கன்ட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். இவங்க உள்ள இருக்கிறவங்க பேசவே இல்லை. இவங்க பேசாம இருக்கவும் சரி, இவங்க அப்பாவை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசிட்டோம் நம்ம அப்படின்னு சொன்னா, அட நம்ம அப்பாவை பத்தி யாரோ புகழ்ச்சியா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாவே பெண்களுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்பாக்களுக்கும் பெண்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது நம்ம அப்பாவை பத்தி பெருமையா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைஞ்சு இவ எந்திரிச்சு வந்துருவா அப்படிங்கிறதுக்காக முதல்ல அவங்க அப்பாவை பத்தி தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் விவரிச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பசு கூட்டங்களை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பசுக்கள் இருந்தாலும் இதுக்கு பால் கறக்கிறதுக்கெல்லாம் அவர் யாரும் ஆளெல்லாம் வச்சுக்க மாட்டாராமா, அவரே கறந்துருவாராமா. கற்று கறவை பல கணங்கள் பல கறந்து அவரே கறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு பசுவை கிட்ட பால் கறக்கணும் அப்படின்னா நம்ம அழகா போய் அந்த மாட்டுக்கிட்ட சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் கறக்க முடியாது. குத்துக்கால் போட்டு தான் உட்காரணும். அந்த மாதிரி குத்துக்கால் போட்டு உட்கார்ந்து கால் இடுக்கல அந்த பாத்திரத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கையால அந்த மடியை பிடிச்சு இழுத்து பால் கறக்கணும். இதெல்லாம் நம்மளெல்லாம் பண்ண சொன்னோம்னா நம்ம ஒரு நாள் கூட பண்ண மாட்டோம், ஒரு வேலை கூட பண்ண மாட்டோம். ஆனா இந்த ஆயர்கள் இதையே வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் இவர் எப்படி பண்றாருன்னா, எண்ண முடியாத அளவு மாடுகள் இருந்தாலும் அந்த எல்லா மாட்டினுடைய பாலையும் இவரே கறந்துருவாராம். அப்ப அவருக்கு உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்கணும், எவ்வளவு வலிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அவ்வளவு வலிமை உடையவரா அவரு. அப்ப இவரால பால் மட்டும்தான் கறக்க முடியும், அவ்வளவுதான், இவர் ரொம்ப சாதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களான்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல.
செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருக்கு எதிரிகள் வந்து இவரை தேடி வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பலம் எப்படி இருக்கு, அவனுடைய பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கலாமா, அவங்க ஃபர்ஸ்ட் அடிக்கட்டுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாரு. எதிரின்னு ஒருத்தன் வந்துட்டா அப்படின்னு சொன்னா அவனை இவர் தேடி போய் வலுவில சண்டை போட்டு அதையும் ஜெயிச்சுட்டு வந்துருவாராம். எப்படி ஜெயிப்பாருன்னா அவனை மொத்தமா அழிச்சு விட்டுற மாட்டாரு, அவனுடைய செருக்கை மட்டும் அழித்து விடுவாராமா. செற்றார் திரள் மட்டும்தான் அழியும், ஆள் அழிய மாட்டாரு, திரள் மட்டும்தான் அழியும் அப்படின்ற மாதிரி அவனுடைய இடத்துக்கே போய் அவனுடைய செருக்கை அடக்கி விட்டு வரக்கூடிய அளவு வீரம் மிக்கவர், பராக்கிரமம் மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. இந்த மாதிரி வசதி வாய்ப்புல பலத்திலையும் ஒன்றும் குற்றம் இல்லை, அதே மாதிரி வீரத்திலையும் வலிமையிலையும் ஒன்றும் குற்றம் இல்லை, குறைவில்லை அவருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோவலர் அப்படின்னா கோபாலர் அப்படிங்கிறதுக்கு தான் கோவலர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்திருக்குது. கோவை சம்ரட்சிப்பவர் கோபாலர். அந்த கோபாலர் அப்படிங்கிறது இங்க கோவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகி வந்திருக்கு. அந்த சிலப்பதிகாரத்துல வர்ற பாட்டுடைய தலைவனோட பேர் கூட கோவலன் தான். அது என்ன அப்படின்னா இந்த கோபாலன் அப்படிங்கறத தான் அவங்க கோவலன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோவலர்களுக்கு இவன் எப்படியா பெண்ணே மகளே அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா பொற்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட பொண்ணுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. அதனால அவர்களுடைய மகளானிய இவளும் எப்படி இருப்பாள்னா மிகவும் தேஜஸ் நிறைந்தவளாக, ஒரு பொண்ணை போல மின்னுபவளாக இருப்பாளாம். பொற்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொடின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா இவளால தனியா நீடிச்சு நிலைக்கவே முடியாதான். கிருஷ்ணன் இல்லாம, கிருஷ்ணன் என்னும் கொழுக்கொம்பு இல்லாம இவளால வாழவே முடியாது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் ஆண்டாள் இங்க வந்து கோவலர் தம் பொற்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை கூப்பிடுறாங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, 3 வரி ஆயிடுச்சு, ஆனா இன்னும் இங்க கிருஷ்ணனை பத்தியோ இந்த பக்தியை பத்தியோ எதுவுமே வரல. முதல்ல அவங்க அப்பாவை வந்து நல்லா விவரிச்சாங்க, அடுத்தது இப்ப பொண்ணை நல்லா விவரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொற்கொடியேன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா புற்றர வல்குல் புனமையிலே போதராய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க புற்றர வல்குல் அப்படின்னா ஒரு புற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாம்பை ஒத்த அழகுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாம்பு வந்து மெலிசா தான் இருக்கும், அதை போய் இவங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவு மெல்லிய இடை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது புனமயிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காட்டில் வாழக்கூடிய மயில் போன்றவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாதாரணமாவே மயில்னாலே அந்த கலர் காம்பினேஷனோ அழகோ எல்லாமே மிகவும் நல்லா இருக்கும். அதனால காட்டில் வாழக்கூடிய மயில் போன்றவளே அப்படின்னு சொல்றாங்க. சரி, வெறும் பாம்பு வெறும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மட்டும் பத்தாதா? புற்றார வல்குல், புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு போன்றவளே, காட்டில் இருக்கக்கூடிய மயில் போன்றவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நான் ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க மயிலை இங்க நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சு அந்த மயிலை நீ ஆடு ஆடுன்னு சொன்னாலும் அது ஆடாது. அது பாட்டி அது போக்குக்கு இருக்க விட்டுட்டு அது எப்ப ஆடுதோ அப்ப நம்ம பார்த்து ரசிச்சோம்னா அதனுடைய அழகே தனி. நம்ம வந்து ஆடு ஆடுன்னு சொல்லி ஆட வச்சோம்னா அதோட ஆட்டமே வேற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய போக்கிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாம்பு தன்னுடைய புற்றுல இருக்கும்போது அது ரொம்ப சுகமா நிம்மதியா பாதுகாப்பா இருக்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி, அந்த மயிலானது காட்டிலே அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு தானா இருந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீயும் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோஷ்டி, நம்ம பெண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கோஷ்டி தான், இந்த சத்சங்கம் தான். இதை தெரியாம நீ பாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே, இன்னொரு தூங்கிட்டு இருப்ப, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு புற்றர வல்குல் புனமையிலே போதராய் அப்படின்னா முழிச்சுக்கோ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணணும், எழுந்து நான் என்ன எதுக்கு இப்ப எழுந்திருக்கணும் அப்படின்னா சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நாங்க எல்லாரும் உன்னுடைய முட்டத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நின் முட்டம் புகுந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுற்றத்து தோழிமார் அப்படின்னா சுற்றம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா தோழிகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கலாம்.
சுற்றத்து தோழிமார்னா இப்ப எல்லா தோழிகளுமே இவங்களுக்கு உறவினர்களா, இல்ல இவனுடைய உறவினர்கள் எல்லாருமே இவளுக்கு தோழிகளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உறவினர்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள். தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆபத்தில் உதவுவார்கள். உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோழர்கள் தோழிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ஆபத்துல வந்து உடனே உதவக்கூடியவர்கள். உறவினர்கள் அப்படின்றவங்க அந்யோன்யமா இருக்கக்கூடியவங்க. இந்த தோழிகள் எல்லாம் எப்படி இருக்காங்களாம், உறவினர்கள் போல அந்யோன்யமாவும் இருக்காங்களாம், தோழர்கள் போல உதவுபவர்களாகவும் இருக்காங்களாம். எப்படி இவங்க உதவுறாங்க அப்படின்னா, அவங்கதான் தூங்கிட்டு இருக்காங்களே, நீ பாட்டியும் தூங்கு, நாங்க பாட்டியும் போய் கிருஷ்ணனை பாத்துக்கிறோம், ஒரு டிக்கெட் கம்மியாச்சு அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணனை ஈஸியா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம இவங்களை வந்து எழுப்பி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பேருதவியா அவங்க பண்றாங்களாமா. அதனால தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு 10 பேர் தான் வந்திருக்கோம், 20 பேர் தான் வந்திருக்கோம்லாம் நினைச்சுக்காத. நாங்க 4,999,995 பேர் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறோம் உன்னை கூப்பிடுறதுக்காக. அதனால நீ எந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வாசல்ல நின்று கூப்பிட்டு பார்த்தோம், நீ ஒன்னும் எந்திரிக்கிற மாதிரி தெரியல, இப்ப இன்னும் முன்னேறி உங்க வீட்டு முட்டத்துக்கே கூட வந்துட்டோம் நாங்க, இப்பவுமா உனக்கு காது கேட்கல, இன்னுமா கூட எந்திரிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க முட்டத்துல வந்து உட்கார்ந்துட்டு நாங்க பாட்டி எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இல்ல, முகில்வண்ணன் பேர் பாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முகில்வண்ணன்னா முதல் பாட்டிலேயே பார்த்தோம் கார்மேனி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும் கார் அப்படின்னா முகில், முகில் அப்படின்னா மேகம், மேகத்தின் வண்ணத்தை ஒத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முகில் வண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வண்ணத்துல மட்டும்தான் கிருஷ்ணனுக்கும் ஒரு மேகத்துக்கும் இணையா அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி கிடையாது. மேகம் வந்து வண்ணத்துல எப்படி கிருஷ்ணனுக்கு ஈக்குவலா இருக்குதோ அதே மாதிரி மழை பொழியறதையும் கிருஷ்ணனுக்கு ஈக்குவலா இருக்குதான். கிருஷ்ணர் வந்து கருணை மழை பொழிவாரு. எப்ப பொழிவாரு அப்படின்னா, பிராட்டியினுடைய ஒரு அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா தான் கிருஷ்ணரினுடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்படின்னா, ஒரு மின்னல் ஒண்ணு வெட்டுச்சு அப்படின்னா தான் மழையும் பொழிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிராட்டியினுடைய அருள் நம்மளுக்கு முதல்ல கிடைச்சாதான் கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும். அதே மாதிரி மழை வந்து நல்லா இருட்டிட்டு இருக்கும், இவ்வளவு இருட்டா இருக்கு, இப்போ உடனே அடுத்த செகண்டே மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த இருள் இன்னும் சேர்ந்து 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 1/2 மணி நேரம் ஆயிடும் மழை பெய்யறதுக்கு. இப்பவே கொட்டி தீர்த்துரும் போல இருக்குது, ஆனா 1/2 மணி நேரம் கழிச்சுதானே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அத மாதிரி மேகம் எப்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிச்சு சொல்லவே முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணா அனுகிரகமும் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து பாசுரம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிப்போச்சு, அதனால எனக்கு இப்ப கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ பாசுரமே படிக்கலனாலும் உனக்கு அருள் பண்ணுவாரு. நீ வந்து வருஷ கணக்கா ஜென்ம கணக்கா பாசுரம் படிச்சாலும் அருள் பண்ணாம இருக்கக்கூடியதும் இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அருள் அனுகிரகம் ஆசீர்வாதம் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிருஷ்ண அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, படிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும், பாசுரம் படிச்சவங்களுக்கு தான் கிடைக்கும், டெய்லி அவங்களோட இது அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஏழைகளுக்கு எல்லாம் கிடைக்காது, பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும், பெண்களுக்கு எல்லாம் இல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் எதுவுமே கிடையாது. கிருஷ்ணா அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டா போதும், எல்லாருக்குமே கிருஷ்ணனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி மழையும் அப்படித்தான், நல்லவங்களுக்கு மட்டும்தான் பெய்யும், இந்த ஊர்ல மட்டும்தான் பெய்யும், அடுத்த வீதியில மட்டும்தான் பெய்யும் அப்படின்லாம் கிடையாது. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஊர் முழுக்க பெய்யும், எல்லா இடத்துலயுமே பெய்யும். அதே மாதிரி கிருஷ்ணர் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொன்னா மயில்கள் ஆடும், கார்முகிலை பார்த்ததுமே மயில்கள் ஆடும். அதே மாதிரிதான் இந்த பெண்ணுமா, இப்பதானே சொன்னாங்க புனமயிலே அப்படின்னு சொல்லிட்டு, மயிலை போன்ற அழகானவளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி இந்த கிருஷ்ணரை பார்த்த உடனே இந்த பெண்ணும் ஆடுவாள், பக்தர்கள் எல்லாருமே ஆடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சொல்றாங்க. மேகத்தை பார்த்ததுமே மயில் ஆடுவது போல கண்ணனை பார்த்ததுமே இந்த அடியார்கள் பாகவதர்கள் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மேகம் வந்து மழை பொழியிறது நிலத்துல பெஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு நிலத்தில் வாழ்பவர்களுக்கு சந்தோஷம்,
கடலில் பெய்தது அப்படின்னா கடல் அளவு தான் ஏறும். அதே ஒரு சிப்பியில போய் ஒரு சொட்டு விழுந்துச்சு அப்படின்னா அது விலை மதிக்க முடியாத முத்து மாதிரி ஆகுமா. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் அருளானது நம்ம மேலெல்லாம் இருந்துச்சுன்னா சரி சந்தோஷம், எனக்கு வேண்டிய இது கிடைச்சது, பலன் கிடைச்சது, வரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கம்முன்னு போயிடுவோம். அதே ஆழ்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பக்தியில் ஆழ்ந்தவர்கள் மேல இந்த கிருஷ்ணனினுடைய அருள் கடாட்சம் பாஞ்சது அப்படின்னா அவர்கள் நம்மளுக்கு அள்ளி தருவார்கள். என்னத்தை அள்ளி தருவார்கள்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தருவாங்களாமா. இந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்மளால படிச்சு அர்த்தமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்க இதையெல்லாம் அனாயாசமா எழுதிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பாத்திரங்கள் எழுதினாங்களே இவங்க எல்லாம் எந்தெந்த காலேஜ்ல PhD வாங்கினவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைக்க கூடாது. அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட படிப்பறிவே இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆழ்வார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி படிப்பறிவே இல்லாத ஆழ்வார்கள் கூட இவ்வளவு அழகழகான பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னு போற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு பிரபந்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை நம்மளால எழுத்து கூட்டி வாசிக்க கூட முடியாது, அதுவே கஷ்டமா இருக்கும். ஆனா அவர்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல வாயை திறந்ததுமே கண்ணனினுடைய பேரருள்னால பாசுரம் பிரவாகமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மேகம் என்ன பண்ணும்னா தூது விடுவாங்க மேகத்தை. ஒரு தலைவனுக்கு தலைவி தூது அனுப்புற மாதிரியோ இல்ல தலைவிக்கு தலைவன் தூது அனுப்புற மாதிரியோ மேகத்தை தூது விடுவாங்க. அதே மாதிரி கண்ணனும் தூது நடந்திருக்காரு. பாண்டவர்களுக்காக கௌரவர்கள் கிட்ட குருக்ஷேத்திர போருக்கு முன்னாடி ஒரு 5 கிராமங்களையாவது கொடுக்க மாட்டாயான்னு சொல்லிட்டு கேட்டு கண்ணனும் தூது நடந்திருக்காரு. அதனால முகில்வண்ணன் அப்படிங்கிற பேர் கிருஷ்ணனுக்கு 100க்கு 200% பொருந்துமா. அந்த முகில்வண்ணனினுடைய பேரை இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முற்றத்துல இருந்து பாடிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா சிற்றாதே பேசாதே, நாங்க எந்திரிச்சு எல்லாரும் ஒண்ணு கூடி இங்க உன்னோட முற்றத்துக்கு நாங்க பேரே பாட ஆரம்பிச்சிட்டோம், நாம சங்கீர்த்தனமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட சிற்றாதேனா அசையவே இல்லையா. இவ்வளவு நடந்தும் கூட நீ இன்னும் அசையவே மாட்டேங்கிற. பேசாதே அப்படின்னா வாயை திறந்து கூட பேசல. ஐயோ நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா, நான் தான் லேட்டா அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் திட்டுற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முத்தாய்ப்பா சொல்றாங்க செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாருமா, உங்க அப்பா இவ்வளவு மாடு வச்சிருக்காரு, அவ்வளவு பால் கறக்குறாரு, இவ்வளவு வீரம் மிக்கவரா இருக்கிறாரு, செல்வத்திலையும் உனக்கு குறைவில்லை, அதே மாதிரி வீரத்திலையும் உங்க அப்பாவுக்கு குறைவில்லைன்னும் போது நாங்க பயந்துகிட்டும் கம்முன்னு இருக்கணும். இது மாதிரி என்னது செல்வ செழிப்பா இருக்கிறதுனாலயும் நாங்க கொஞ்சம் அமைதியா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பெண்டாட்டி அப்படின்றாங்க. பெண்டாட்டினா சாதாரணமா மனைவியை குறிப்பதாக தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இவங்க எப்படி மனைவின்னா கண்ணன் முகில்வண்ணன், நீ புனமையில், அப்போ கண்ணனுக்கு இணையான மனைவியாக ஆகக்கூடிய எல்லா தகுதிகளும் உடையவள் நீ. அதே மாதிரி உங்க அப்பாவுக்கும் நிறைய சொத்து இருக்கு, அதே மாதிரி கண்ணனோட அப்பாவுக்கும் நிறைய மாடுகள் இருக்கு. அப்படிங்கும் போது எல்லாத்துலயுமே நீங்க 2 பேரும் இணையாக இருக்கிறீர்கள். அதனால நீ செல்வ பெண்டாட்டி நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேக்குறாங்க நீ எற்று குரங்கும் பொருளேலோ, நீ இன்னும் ஏன் தான் தூங்கிட்டு இருக்கன்றதுதான் எங்களுக்கு ஒன்னும் பொறிப்படையல, எங்களுக்கு பொருளே விளங்கல, நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண் எழுந்திருச்சு இவங்க கோஷ்டியோட சேர்ந்து வாங்க எல்லாரும் சரி நம்ம கிருஷ்ண அனுபவம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்களாமா. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணனுடைய பேரை பாடிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேண்டிய எல்லா அனுகிரகங்களும் தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இவங்க முகில்வண்ணன் பேர் பாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த முகில்வண்ணனுடைய பேரை நாமும் தினசரியும் பாடி நம்மளுக்கு வேண்டிய நல்ல பலன்களையும் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.